ஹாய். இன்னைக்கு நம்ம ஐ பேட்டர்ன் சார்ட் இன் என்எல்பி நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங்கில் ஐ பேட்டர்ன் சார்ட் பார்க்க போகிறோம். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹேபிட் டெவலப் பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிலீஃபை க்ரியேட் பண்ணணும். சரி, எதுக்கு நான் அதை இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும், எதுக்கு நான் ஒரு பிலீஃபை க்ரியேட் பண்ணணும், எதுக்கு நான் ஒரு ஹேபிட்டை இன்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணணும்? வி ஆல் நோ ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணுறதுக்கு 66 நாள் ஆகும். டு மேக் இட் அஸ் அ லைஃப் ஸ்டைல் இட் டேக்ஸ் 90 days. ஒரு பிலீஃப் வரணும் அப்படின்னா we should go through the process of life. ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸஸில் இருந்து ஃப்ரம் த நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி we have to go through something and we want to get some beliefs. Some limiting beliefs will not allow us to progress in life. Some beliefs will help us to progress in life. இப்போ ஒரு சில பிலீஃப்ஸ் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைத்தது, நமக்கு அது இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி முன்னேறி செல்வதற்கு ஒரு நங்கூரம் மாதிரி, ஒரு அடையாளம் மாதிரி இந்த பிலீஃப்ஸ் எல்லாம் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் ஹேபிட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கு நிறையா ரீசன்ஸ் சொல்கிறாங்க. பட் த ரியாலிட்டி, த ட்ரூத் இஸ் our habits creates our life. நம்ம வாழ்க்கையை உருவாக்குவது ஹேபிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு சிறந்த மனிதராக, சிறப்பான ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பழக்கங்கள் மிக 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 முக்கியங்க. ஸோ we all know, ஆமாம் சார், நம்ம நிறையா ஹேபிட்ஸ் வளர்த்துக்க வேண்டியது இருக்குது. பட் இட் டேக்ஸ் டைம். நமக்கு லைஃப் டைம்ன்றது ரொம்ப கம்மி. we don't know when we are going to leave this world, but the time is very short. இப்போ குறுகிய நேரத்திற்கு எது கிடைத்தாலும் மனிதர்களுக்கு விரைவாக கிடைக்க வேண்டும், இயல்பாக கிடைக்க வேண்டும். இதுதான் ஒரு which will complete the human beings. இன்ஸ்டண்ட்டாக கிடைத்தால் தான் அதோட பயன் நல்லா இருக்கும். நமக்கு தேவைப்படுறப்ப அந்த பிலீஃப்ஸ், அந்த தாட்ஸ், அந்த ஹேபிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம லைஃப்பில் ப்ராக்ரெஸ் பண்ணி போக முடியும். யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் இமேஜின், உங்களுக்கு இப்போ இருந்து கஷ்டப்பட்டு ஒரு சில ஹேபிட்ஸை ஒரு 90 நாள், ஒரு வருஷம் கழித்து நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு பிலீஃப் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, அந்த ஒரு வருட காலமும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணி, நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நிறையா இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பிரேக் டவுன்ஸ்லாம் போயிட்டு, திஸ் இஸ் லைஃப். we have to go through the breakdowns and we have to get into the breakthrough. it's life. பட் ஒரு வாய்ப்பு எப்படின்னா, ஒரு ஹேபிட்டை இன்ஸ்டண்ட்டாக டெவலப் பண்ண முடியும், ஒரு பிலீஃபை இன்ஸ்டண்ட்டாக டெவலப் பண்ண முடியுன்றப்ப ஏன் why don't we try it நண்பா? why don't we try it? இப்போ வெற்றியாளர்கள்லாம் குறைந்த அவங்களோட வயசுலேயே பார்த்தீங்கன்னா they are doing a lot. நம்ம அவங்கள மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணுன்றது நீடு இல்லை. பட் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சிறந்ததாக, சிறப்பாக இருக்கணும். எப்படி ஒரு சில வெற்றியாளர்கள்லாம் இவ்வளோ குயிக்காக தே ஆர் லேர்னிங் திங்ஸ், தே ஆர் க்ரோயிங் அப்படின்றதெல்லாம் ஆச்சரியப்பட வைக்குது இல்லையா? அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு டூல் பார்த்தீங்கன்னா நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங். இது இதோட கான்செப்டே எப்படின்னா, டு ஸ்டடி அபவுட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், வெற்றியாளர்களை பற்றி படித்து ஆய்வு பண்ணி அதை அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஹவு தே ப்ராசஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏரியா ஆஃப் லைஃப், அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களோட வே தே பிஹேவ், த பிஹேவியர், அவங்க பிஹேவியரை டோட்டல் அனலைஸ் பண்ணி ஒரு கோர்ஸாக என்எல்பி அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெசசரி
ஒரு ப்ரோக்ராம் இல்லை ஒரு சேஞ்ச், ஒரு ஒர்க் ஷாப் இந்த மாதிரி சொல்லலாம். பட் திஸ் நியூரோலிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் இஸ் நாட் சம்திங் தட் we can learn like a syllabus course. No, we have to discover, we have to experiment this நியூரோலிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ நியூரோலிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங்கில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிஹேவியர், ஒரு ஹேபிட்டை டெவலப் செய்வதற்கு ஐ பேட்டர்ன் சார்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஐ பேட்டர்ன் சார்ட் எப்படி, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப கொடுக்குற சார்ட் ஒர்க்கே நாங்கள்லாம் பண்ணது கிடையாது சார். நீங்கள் என்ன சார் ஐ பேட்டர்னில் ஒரு சார்ட் சொல்கிறீங்க, ஆர் யூ கிட்டிங் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லை பை சார்ட் தெரியும், இது என்ன சார் ஐ சார்ட்டு? எக்ஸலில் பை சார்ட் போட்டிருக்கோம், இது என்ன சார் ஐ பேட்டர்ன் சார்ட்டு? புதுசாக இருக்கு. ஐ கேன் ஹியர் யுவர் வேர்ட்ஸ். உங்கள் மனது அலைப்பாய்வதை என்னால் பார்க்க முடிகிறது. ஸோ ஐ பேட்டர்ன் சார்ட் நம்மளோட கருவிழிகள், நம்ம கண்களை வைத்து இந்த ப்ராக்டிஸை பண்ண போகிறோம். See, we people think the 5 senses, பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, ஃபீல் பண்ணுவது, டேஸ்ட் பண்ணுவது, இது எல்லாமே இட்ஸ் காமன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் அட் ஆல் காமன். The 5 senses creates our life நண்பா, creates our life. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்க்கும் விஷயத்தை, கேட்குற விஷயத்தை, நம்ம ஸ்மெல் பண்ணுற விஷயத்தை, நம்ம உணர்கிற விஷயத்தை, நம்ம டேஸ்ட் பண்ணுற விஷயத்தெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம செய்கிறோன்றது we are not aware of that, but it's creating our life. இப்போ எடுத்துக்கங்களேன், நீங்கள் கண்கள் இல்லாமல் ஒரு நாள் இருந்தோம் அப்படின்னா, அதாவது கண்கள் இல்லாத மனிதர்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும், தே ஆர் மிஸ்ஸிங் சம்திங் பிக். அதே மாதிரி காதுகள் இல்லாத மனிதர்கள், ஐ மீன் காதுகள் இருக்கும், கேட்கும் திறன்கள் குறைவுள்ள மனிதர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் மிஸ்ஸிங் சம்திங் பிக் இன் தர் லைஃப். அதே மாதிரி கோவிட்னு ஒன்று நம்மளை வச்சு செஞ்சுது. டேஸ்ட்டு தெரியலை, ஸ்மெல்லு தெரில. we can't survive in this world நண்பா, we can't survive without the taste and smell. அப்புறம் ஃபீலிங்ஸ், இப்போ வரைக்கும் ஃபீலிங் இல்லாமல் we are not being aware of feeling. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ தான். ஃபீலிங்கே இல்லைன்னா நம்ம யோசிச்சு பாருங்கள், கேன் வி சர்வைவ் இன் திஸ் வேர்ல்டு? அதுக்கும் ஒரு பூகம்பமோ ஒரு கோவிட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்தால் தான் நம்ம திருந்துவோம்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் 5 சென்சஸை மட்டும் எப்போவுமே we have to feel thankful to have those things and we have to utilize it effectively. இதுதான் என்னோட ஒரு இட்ஸ் அ சஜஷன், இட்ஸ் அ ரெக்வஸ்ட், இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்னன்னா ஐ பேட்டர்ன் சார்ட். ஸோ இந்த கருவிழிகள் மற்றும் என்டையர் பார்ட் ஆஃப் த ஐ, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கருவிழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருவிழி ரைட் சைட் அப், லெஃப்ட் சைட் டவுன், லெஃப்ட் சைட் அப், ரைட் சைட் டவுன், இந்த 4 போர்ஷனில் நம்ம இந்த கருவிழிகளை கொண்டு போய் ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் அப்பு. லெஃப்ட் சைட் அப்புனா ஆர்சி. ஆர்சி அப்படின்னா ரீகால்டு, விஷுவலி ரீகால்டு, விஆர்சின்னு சொல்லுவாங்க, விஷுவலி ரீகால்டு. ரைட் சைடு அப்பு அப்படின்னா விஷுவலி கன்ஸ்ட்ரக்டட், விசி, விஷுவலி கன்ஸ்ட்ரக்டட். ரைட் சைட் டவுன் அப்படின்னா இது ஆடியோ டிஜிட்டல், விஏடி, ஆடியோ டிஜிட்டல். அப்புறம் லெஃப்ட் சைட் டவுன் அப்படின்னா இது விஷுவலி, இட்ஸ் அ ஃபீலிங், விஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ விஎஃப், விஆர், விசி, விஏடி. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் இந்த இதை பற்றின ஒரு போஸ்டரை தம்ப்நெயிலா வைக்கிறேன். யூ மே கெட் அட்ரஸ் டு இட். இல்லைன்னா ஒன் ஆஃப் இந்த வீடியோ போயிட்டுருக்கப்பவே
அதை பற்றின ஒரு ஃபோட்டோவை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ வி பீப்புள் ஹாவ் டு யூட்டிலைஸ் த சென்சஸ் எஃபெக்டிவ்லி. சரி, இப்போ நம்ம எதுக்கு பார்க்குறோம், எதுக்கு கேட்குறோம், எதுக்கு நுகர்றோம், எதுக்கு வந்து ஸ்மெல் பண்ணுறோம், எதுக்கு வந்து உணர்றோம், இந்த மாதிரி 5 சென்சஸை எதுக்குங்க நம்ம யூஸ் பண்ணுறோம்? மேண்டேட்ரியா? இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுலேருந்து இந்த 5 சென்சஸோட ஆக்டிவிட்டீஸ்னால தான் நம்ம பிழைத்து கொண்டிருக்கிறோம். நீங்களாம் சொல்லலாம், சார் நான் வந்து சாப்பிட்றதுனால தான் பிழைக்கிறேன், நான் வந்து வேலைக்கு போகிறதுனால தான் பிழைக்கிறேன், நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணுறதுனால தான் பிழைத்து கொண்டிருக்கிறேன். சத்தியமாக கிடையாது, சத்தியமாக கிடையாது. இட் மே பி ரிசோர்ஸ் டு லிவ். உணவுன்றது உடலில் போயிட்டு ஒரு சக்தியாக மாறி இந்த உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் சக்தி கொடுக்கறத நான் வந்து மறுக்கவே இல்லை. பட் உணவு தான் வந்து நம்மளை வந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது. த எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம வாங்கும் சம்பளம் தான் நம்மளை வந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இல்லை வாட் எவர் வி டூ இஸ் ஹெல்பிங் அஸ் டு சர்வைவ்னா கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் ரிசோர்ஸ், இட் ஹாவ் டு ஹேப்பன் அண்ட் இட் வில் ஹேப்பன். பட் யோசிச்சு பாருங்கள், இந்த 5 சென்சஸ் இல்லைன்னா உணவுக்கு வேலை இல்லை, எதுக்குமே வேலை இல்லை. உணவுக்கு வேலை இல்லை, நம்ம செய்யும் செயல்களுக்கு வேலை இல்லை, நம்ம சிந்திக்கும் சிந்தனைகளுக்கு வேலை கிடையாது. இதெல்லாம் செயல்படுவதற்கே நமக்கு 5 சென்சஸ் வேணும். இது முழுமையடைவதற்கு நம்ம 5 சென்சஸ் வேணும். இதை பற்றி நீங்கள் இன்னும் ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்க வரும். எந்த அளவுக்கு நம்மளோட பாடியை வந்து அவ்வளோ இட்ஸ் ரிலேட்டட் டு செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு புரிய வரும். ஸோ இட்ஸ் சம்திங் மேண்டேட்டரி டு பி லேர்ன்ட். இப்போ லேர்னிங் ப்ராசஸ் நம்ம எப்படிலாம் பண்ணுறோம்? பார்த்து படிக்கிறோம், கேட்டு படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், சொல்லி படிக்கிறோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் செய்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா விஷுவல் லேர்னர்ஸ், ஆடிட்ரி லேர்னர்ஸ், கைனஸ்தட்டிக் லேர்னர்ஸ், ஆடியோ டிஜிட்டல் லேர்னர்ஸ், இந்த 4 வகையில் படிக்கக்கூடிய மனிதர்கள். இப்போ ஆடியோ லேர்னர், ஆடியோசிட்டி லேர்னர் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நன்றாக கவனிக்கும் திறன் படைத்தவர்கள். எது படித்தாலும் கேட்கும் வழியாக ஒரு டீச்சர் சொல்கிறாங்க அதை கவனித்து, நண்பர்கள் கூறும் விஷயத்தை கவனித்து, நியூஸ் சேனல்ஸு, மூவிஸு, வீடியோஸு, ரேடியோ, இந்த மாதிரி விஷயத்தில் கேட்டு படிக்கும் நண்பர்கள் அனைவரும் ஆடியோசிட்டி லேர்னர்ஸ். விஷுவல் லேர்னர்ஸ்னால் பார்த்து படிக்கக்கூடிய நபர்கள். இந்த மாதிரி வீடியோஸ் மூலியமாக பார்த்து ஒரு மேப்பு, ஒரு சிம்பல், ஒரு சைன், கணக்கு, கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஓவியம் மூலியமாக ஒரு படைப்பு, ஒரு விஷயத்தை வந்து பார்த்து படிக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் விஷுவல் லேர்னர்ஸ். ஃபீலிங்ஸ், கைனஸ்தட்டிக், உணர்ந்து படிக்கக்கூடிய நபர்கள். இப்போ இவங்ககிட்ட போயிட்டு இது பென் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அந்த பெண்ணை எடுத்து எழுதி பார்த்து இதுதான் பெண்ணு, இது ஆக்சுவலாக சீப்பு, இது பெண்ணுன்றப்ப பெண் எழுதி பார்ப்பாங்க. ஸோ எழுதி பார்த்து ஒரு விஷயத்தை வந்து உணர்வு பூர்வமாக கற்றுக்கொள்ளும் மனிதர்கள் வந்து கைனஸ்தட்டிக் லேர்னர்ஸ். தேல் பி மோர் ஃபிசிக்கல் ஒர்க் நிறையா பண்ணுவாங்க. டிரைவர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், மிஷின்ஸ் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து மனிதர்களும் கைனஸ்தட்டிக் லேர்னர்ஸ். ஆடியோ டிஜிட்டல், இவங்க வந்து ரிசர்ச் பீப்புள். சுயமாக சில விஷயத்தை செய்து பார்த்து they will be having the gut feeling in sense நிறைய பரிசோதனைகள் செய்வாங்க. அவங்களுக்குள்ளே நிறைய பரிசோதனைகள் நடந்து கொண்டே இருக்கும். அவங்க கூட பேசிப்பாங்க, அவங்க கூட வந்துட்டு they will be doing lots of activities with themselves. ஸோ இந்த மாதிரி செய்து ரிசர்ச் பீப்புள், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஆர்ஜே, விஜே, இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாமே நிறையா பேசக்கூடிய நபர்களும் இந்த ஆடியோ டிஜிட்டலில் இருப்பாங்க. ஸோ தீஸ் பீப்புள்ஸ் ஃபால்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு விஷுவல் லேர்னருக்கு அவர் விஷுவல் லேர்னர்னே தெரியாட்டி எவ்வாறு அவர்கள் சிறப்பாக கற்க முடியும்? ஒரு ஆடியோ டிஜிட்டல் லேர்னர் அவர் ஆடியோ டிஜிட்டல்னு தெரியாமல் எவ்வாறு சிறப்பாக செயல்பட முடியும்? ஒரு கைனஸ்தட்டிக் லேர்னர் அவங்க கைனஸ்தட்டிக் லேர்னரே தெரியாமல் எப்படி ஒரு ஜாபுக்கு
பிளேஸ் ஆக முடியும். ஒரு விஷுவல் லேர்னர் அவர் விஷுவல் லேர்னரே தெரியாமல் எப்படி ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் சொல்லுங்கள்? பண்ண முடியாது. நிறையா இஷ்யூஸ் வர்றது நம்ம வேறு டைப் ஆஃப் லேர்னர்ஸ். இந்த இடத்துல நான் எந்த மாதிரி லேர்னர்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம மேம்படுத்துவதற்கும் எந்த இடத்துல நம்ம வந்து லேக்காக இருக்கும் இல்லை எந்த திறனை நம்ம வந்து அதிகப்படுத்த வேண்டும் மிகைப்படுத்த வேண்டும் அப்படின்றத இந்த லேக்கிங் ஏரியாவை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஆடியோ லேர்னராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்பெல்லாம் நல்லா கேட்டு படித்து நல்லா எக்ஸாம் எழுதலாம். மற்ற பார்க்கும் திறனை கூட்டலாம், உணரும் திறனை கூட்டலாம், பேசும் திறனை கூட்டலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ டிபெண்ட் அப்பான் த வாட் கைண்ட் ஆஃப் லேர்னர் யூ ஆர். ஸோ சார் எனக்கு வந்து இதை புரியலை சார், இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்குது, கால் பண்ணி யூ கேன் அட்டன் மை 1 hour கன்சல்டேஷன் கிளாஸ் டு நோ வாட் கைண்ட் ஆஃப் லேர்னர் யூ ஆர். இந்த லேர்னர் நீங்கள் என்ன மாதிரி லேர்னர், நீங்கள் எந்த மாதிரி ஜாபை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துல நீங்கள் பிளேஸ் ஆகலாம், எந்த மாதிரி ஜாப்லாம் உங்களுக்கு சூட் ஆகும், உங்கள் ஒர்க் ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்களோட பர்சனாலிட்டி டைப் எப்படி இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து யூ ஹேவ் அன் அசஸ்மெண்ட். மெயினாக லேர்னிங் அசஸ்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா NLPயில் லேர்னிங் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நாட் ஓன்லி இன் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப் பர்சனல் லைஃப்லையும் நிறைய சேலஞ்சஸ் நம்ம வந்து அசால்ட்டாக கடந்து வரலாம். யூ கேன் லிவ் அ சக்ஸஸ்ஃபுல் பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி லைஃப். ஸோ இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் 8100033135 இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு என்கிட்ட பேசி கேட்ட அப்பாயின்மெண்ட். யூ கேன் வாட்ஸ்அப் ஆல்சோ. வாட்ஸ்அப்பில் சேம் நம்பர் தான் இருக்குது. யூ கேன் வாட்ஸ்அப் மீ. ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த ஐ பேட்டர்ன் சார்ட். சரிங்க சார், இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்களே, இதுக்கும் ஐ பேட்டர்ன் சார்ட்டுக்கும் என்ன சார் புரிய மாட்டேங்குது? ஐ பேட்டர்ன் சார்ட்டே இதுலேருந்து தான் வந்திருக்கு. நான் சொன்னேன்ல, விஷுவல் ரிமெம்பரன்ஸ் VR, விஷுவல் கன்ஸ்ட்ரக்டன் விஷுவல் VC, அதே மாதிரி விஷுவல் ஆடியோ டிஜிட்டல், அதே மாதிரி விஷுவல் ஃபீலிங்ஸ். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பிஹேவியரை ஜென்ரேட் பண்ண போகிறோம், ஒரு ஹேபிட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம் இன்ஸ்டன்ட்லி அண்ட் குவிக்லி. தயாராக இருக்கீங்களா? எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? கமான். கற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராகவும் உற்சாகமாகவும் இருந்து விட்டோமானால் வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ போயிடலாம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். இப்போ வாட் இஸ் ஐ பேட்டர்ன் சார்ட்? லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிஹேவியர் வேணும்? கரேஜ், கான்ஃபிடென்ஸு, லவ்வு, எக்ஸைட்மெண்ட்டு, ஹாப்பினஸ்ஸு, ஜாய்ஃபுல்னஸ்ஸு, என்ன பிஹேவியர் உங்களுக்கு வேணும்? இல்லை எனக்கு பிஹேவியர்லாம் ஓகே சார், ஹேபிட், வாக்கிங், நல்லா நடக்கணும், ஓகே, நல்லா பேசணும், ஓகே, ஒரு ஸ்விம்மிங், ஜாகிங், ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லு எனக்கு வேணும். இதெல்லாமே ஹேபிட்டில் தான் வரும். ஸோ எந்த ஹேபிட்டை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சூஸ் எனி ஹேபிட். இதே மெத்தட் தான் ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு பிஹேவியரை டெவலப் பண்ணுவதற்கும் சரி. ஸோ மோஸ்ட்லி ஒரு பிஹேவியரோ ஒரு ஹேபிட்டோ டெவலப் ஆவதற்கு காரணமும் ஃபியர் தான். ஒரு ஹேபிட்டு வந்து நம்மக்கிட்ட இருந்து போவதற்கும் காரணம் ஃபியர் தான். ஒரு ஹேபிட் நமக்கு வருவதற்கும் காரணம் ஃபியர் தான். எப்படின்னா நம்ம எவ்வாறு பயத்தை பயன்படுத்துகிறோன்றது தான் மேட்ரு. ஸோ ஒரு பயம் நம்மகிட்ட இருக்குது, அந்த பயத்திலேருந்து ஒரு ஹேபிட் நமக்கு உருவாகிருக்கு அப்படின்னா இட் வில் ஸ்பாயில் அவர் லைஃப். பயந்து கொண்டு நாம் செய்யும் அனைத்து செயல்களும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை வளர விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பயத்திலிருந்து விடுபட்டு நமக்கு ஒரு ஹேபிட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா இட் வில் கிரியேட் அவர் லைஃப். ஸோ த வே டு ப்ராக்ரஸ் இன் லைஃப் இஸ் ஃபேஸிங் அவர் சேலஞ்சஸ், ஃபேஸிங் த ஃபியர்ஸ் கான்ஃபிடென்ட்லி. ஸோ இப்போ அந்த கரேஜை நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா அனைத்து மனிதர்களுக்கும் அவங்க ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறாங்க, பட் தே குடின்ட். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குறைவாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஐ பேட்டர்ன் சார்ட் மூலியமாக ஒரு கரேஜை நம்ம கொண்டு வர போகிறோம், தைரியத்தை கொண்டு வர போகிறோம். சரி, ரைட், ஜஸ்ட் லிசன். இதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக நான் பேசுவது அனைத்தையும்
பொறுமையாக கேளுங்க. ஸோ ஐ பேட்டர்ன் சார்ட். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் உங்கள் கருவிலியை லெஃப்ட் சைட் டவுன், இந்த பக்கம் 2 கருவிலையும் உங்கள் லெஃப்ட் சைட் டவுனுக்கு கொண்டு வரணும். கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கண்ணை திறந்துட்டு பண்ணிங்கன்னா இட் யூல் மே ஃபீல் டிஃபிகல்ட். இன்ஸ்டன்ட் ஸ்டேஜில், இனிஷியல் ஸ்டேஜில் யூ ஹாவ் டு டூ திஸ் ப்ராசஸ் வித் க்ளோஸ்ட் ஐஸ். கண்களை மூடிக்கொண்டு உங்கள் கருவிழிகளை லெஃப்ட் சைட் டவுன் என்னது? விஷுவல் ஃபீலிங். யூ ஹேவ் டு ஃபீல். என்ன ஃபீல் பண்ண போகிறோம்? ஐ ஆம் கரேஜ். ஓகே, ஐ ஆம் கரேஜ். சரி, ரைட்டு. உங்களுக்கு அந்த ஃபீலிங்கோட இது கிடச்சிருச்சு. இப்போ அந்த 2 கருவிழிகளையும் ரைட் சைடு டாப் கார்னருக்கு கொண்டு போக போகிறோம். ரைட்டு, டாப் கார்னருக்கு கொண்டு போயிட்டு இப்போ நான் என்ன சொன்னேன்? இது ரைட் சைடு அப்புன்றது விஷுவலி கன்ஸ்ட்ரக்டட். Visually constructed in sense you are going to create your future with a courageous soul, courageous person. அப்போ ஃப்யூச்சரில் எங்கெல்லாம் எனக்கு கரேஜ் தேவை? ஓகே, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், அந்த இடத்துல இந்த இன்டர்வியூ முன்னாடி கரேஜ், அந்த ஃபீலிங் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஃபீலிங் இருக்குது. யூ நோ ஹவு த கரேஜஸ் ஃபீலிங் வில் பி. எங்கெல்லாம் தேவைப்படும்? என்னோடய இன்டர்வியூவில் தேவைப்படும், என் பாஸ்கிட்ட பேசுகிறப்ப தேவைப்படும், என் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறப்ப தேவைப்படும், என் பிள்ளைங்கள்கிட்ட பேசுகிறப்ப தேவைப்படும். நான் என்னோடய சேல்ஸில் இருக்கேன் அப்படின்னா நான் கஸ்டமர்கிட்ட போய் மீட் பண்ணுறப்ப எனக்கு அந்த கரேஜ் தேவைப்படுது. ஓகே, ரைட்டு. வேறு எங்கெல்லாம் எனக்கு கரேஜ் தேவைப்படுது? பைக் ஓட்டுறப்ப, கார் ஓட்டுறப்ப, டூ மெனி ஆக்டிவிட்டீஸ், எங்கெல்லாம் எனக்கு வந்து லைஃப்பில் கரேஜ் தேவைப்படுது? வாக்கிங் போகிறப்ப. ஓகே, இந்த இடத்துல எல்லாம் எனக்கு கரேஜ் தேவைப்படுது. ஃபைன், அங்கெல்லாம் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் எப்போல்லாம் நான் போவேனோ, ஓகே, நாளைக்கு, நாளை கழிச்சு, அடுத்த வருஷம், 10 வருஷத்துக்கு அப்புறம், 100 வருஷத்துக்கு அப்புறம், டிபெண்ட் அப்பான் த இயர்ஸ் யூ கேன் ப்ளேஸ். ஓகே, இந்த இடத்துல எல்லாம் கரேஜை ஃபில் பண்ணியாச்சு. ரைட், இது வந்து விஷுவலி கன்ஸ்ட்ரக்டட். இப்போ விஷுவலி லெஃப்ட் சைட் அப், 2 கருவிலைகளும் லெஃப்ட் சைட் அப் டாப் கார்னருக்கு கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு நவ் இது வந்து லெஃப்ட் சைடு அப் டாப் கார்னர்ன்றது விஷுவலி ரிமெம்பர்டு, ரீகால்டு. விஷுவலி ரீகால்னா வி ஆர் கோயிங் டு த பாஸ்ட். எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ 2 கருவிலைகளும் லெஃப்ட் சைட் டாப் கார்னருக்கு போயிடுச்சு. நவ் வி ஆர் கோயிங் டு ரீகால். நம்ம பாஸ்ட்டில் எங்கெல்லாம் கரேஜாக இல்லையோ, ஓகே, என் டீச்சர்கிட்ட நான் பேசுகிறப்ப கரேஜாக இல்லை, மீட்டிங் வச்சாங்க, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறப்ப நான் கரேஜாக இல்லை. ஓகே, எந்தெந்த இடத்துலலாம் கரேஜாக நீங்கள் இல்லை அப்படின்றத ஒய்ஃப்கிட்ட பேசுகிறப்ப, பசங்கிட்ட பேசுகிறப்ப, ஒரு லெக்சர் கொடுக்குறப்ப, ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணுறப்ப, ஒரு செமினார் அட்டன் பண்ணுறப்ப, ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறப்ப, ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கிறப்ப, அந்த சேல்ஸ் ஃபீல்டில் நம்ம ஒரு பெரிய டீம் லீடராக இருக்கும், அப்போ அந்த டீமை கைட் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு கரேஜ் தேவைப்படுது, பட்டிருக்கு. ஆனால் நாங்கள்லாம் கரேஜாக இல்லை. எந்தெந்த பகுதியில் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் எவ்வளோ தூரம், 1 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷம், 4 வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் உங்கள் கரேஜ் இல்லையோ அங்கெல்லாம் போயிட்டு பிளேஸ் த கரேஜ் இன் தோஸ் பீரியட். அந்த தருணத்தில், அந்த இடத்துல நீங்கள் கரேஜாக இருந்திருந்தீங்கன்னா என்னெல்லாம் நடந்திருக்குமோ அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். ஓ, என் ஒய்ஃப்கிட்ட நான் கரேஜாக இருந்தேன்னா நான் அதை பேசியிருக்கலாம். ஓ, டீம் லீடிங், நான் அப்போ நான் கரெக்டாக அந்த கரேஜாக அந்த விஷயத்தை நான் பேசியிருந்தேன்னா இன்னும் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கும். சூப்பர். யூ ஹாவ் டு இமேஜின் தட் வாட் எவர் த திங்ஸ் யூ மிஸ்ட் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங். நடந்த மாதிரியே, பாஸ்ட்டில் இதெல்லாம் நடந்த மாதிரியே யூ ஹாவ் டு இமேஜின். ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கோ அண்ட் அனலைஸ் எங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து கரேஜ் இல்லை, இந்த இடத்துல எல்லாம் இல்லை. ஃபைன், அந்த இடத்துலலாம் ஒரு நாய் என்னை துரத்திட்டு இருந்துச்சு, அப்போ நான் கரேஜாக இல்லை. ஸ்கூல் படிக்கிறப்ப என்னை வந்துட்டு வெளியே நிற்க வச்சாங்க, அப்போ நான் கரேஜாக இல்லை. ஓகே, நான் எக்ஸாம் போகிறப்ப பயந்துகிட்டே போனேன், அப்போ நான் கரேஜாக இல்லை. அதுக்கப்புறம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து நான் பேசுகிறப்ப நான் கரேஜாக இல்லை அப்போ. ஸோ உங்கள் பாஸ்ட்டில் எந்தெந்த பகுதியில், எந்தெந்த இடத்துல, எந்தெந்த தருணங்களை யார்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் நம்ம கரேஜாக இல்லையோ அங்கெல்லாம் அதை ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ மாதிரி ஓட விட்டு பாருங்கள். அதற்கப்புறம் ரைட் சைட் டவுன் கார்னர், 2 கருவிழிகளையும் ரைட் சைட் டவுன் கார்னருக்கு கொண்டு வந்து இட்ஸ் ஆடியோ டிஜிட்டல், VAD,
விஷுவலி, ஆடியோ, டிஜிட்டல். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூ ஹாவ் டு டெல் ஐ ஆம் கரேஜியஸ், ஐ ஆம் அ கரேஜியஸ் சோல். த கட் ஃபீலிங், த ஃபீலிங், இட்ஸ் நாட் அ ஃபீலிங் பட் இட்ஸ் அ கட் ஃபீலிங். ஏன்னா ஆடியோ டிஜிட்டல் அப்படின்றது செல்ஃப் டாக்லேருந்து வரணும். யூ ஹாவ் டு டெல் யுவர் செல்ஃப் ஐ ஆம் அ கரேஜியஸ் சோல், ஐ ஆம் அ கரேஜியஸ் பர்சன். அண்ட் அகெயின் மறுபடியும் நீங்கள் லெஃப்ட்டு டவுன் கார்னருக்கு கொண்டு வரணும். 2 கருவிழிகளையும் கொண்டு வந்து இந்த இடத்துல கைனஸ்தெட்டிக், த ஃபீலிங்ஸ், ஐ ஆம் கரேஜியஸ், யா ஐ ஆம் கரேஜியஸ், ஐ ஆம் கரேஜியஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணணும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பிஹேவியரை வேணாம் வித்தின் 20 மினிட்ஸ். ஏன் 20 மினிட்ஸ் அப்படின்னா, இது இனிஷியலாக பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு 7 டைம்ஸ் டு 10 டைம்ஸ் ஆகும் ஒரு பிஹேவியர், ஒரு ஹேபிட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ண யூ வில் பிகம் அன் அமேசிங் சோல், அமேசிங் பர்சன். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் திஸ் ஹேபிட். இந்த ஹேபிட் பிடிச்சிருந்தது, சிறப்பாக இருந்தது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கீழே கொடுத்துருங்க. ஜஸ்ட் கமெண்ட் மீ, சென்ட் மீ எ மெசேஜ். இல்லைனா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் இது எப்படி இருந்தது, பயன்படுத்தினதுக்கப்புறம் ஹவ் யூ ஃபீல் அப்படின்றத எனக்கு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் போடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். they want to do something in their life. This video will bring a change in their life. Thanks for watching. Have an amazing life. Bye.